Good morning, students. Today we are going to see the lesson 3, Theories of Employment and Income. The main economic problem faced by all the country is the unemployment. Yes, every country is facing the major problem is unemployment situation. Okay, in this lesson, classical economist and the neoclassical economist, that is modern view economist, give the theories of employment and then income. Classical economist J.B. Say and the modern economist J.M. Keynes. See the meaning of the full employment. It means that persons who are willing to work and able to work must have an employment or a job. Yes, those persons having a certain type of willing to work at the same time able to work. அவனால விருப்பமும் இருக்கு, அவனால வேலை செய்யவும் முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவனுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஒரு சிச்சுவேஷனை என்னவா நம்ம சொல்லலாம்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது வந்து ஜேஎம் கீன்ஸ் இட்ஸ் டிஃபைன் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். It has the absence of involuntary unemployment. Okay, involuntary கீன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா absence of involuntary unemployment டிஃபைன் பண்ணியிருக்காரு. involuntary ஓகேவா? வாலண்டரினா என்னது? விருப்பம் வந்து தானாக முன் வந்து செய்யக்கூடியது. இன்வாலண்டரினா என்னது? விருப்பம் இல்லாத ஒரு வேலையின்மையோட சிச்சுவேஷன் இருக்கு. அப்போ விருப்பம் இல்லாத வேலையின்மை சிச்சுவேஷன் வந்து இந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆப்சன்ஸ் ஆஃப் இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். விருப்பம் இல்லாத வேலையின்மை வந்து இந்த இடத்துல ஆப்சன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிச் பர்சன்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறத வந்துட்டு விரும்பவே மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம். ரிச் பீப்புள் அவங்களுடைய சில்ட்ரன் வந்துட்டு அவங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? வேலைக்கு போகிறத வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இந்த சுச்சுவேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்? வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் தான் இன்வாலண்டரி unemployment. So full employment, in the words of Keynes, full employment as the absence of involuntary unemployment. Okay, the next one, at the same, each and every country, every economy in the world, the aim is to attaining the level of full employment equilibrium where all its available resources are fully and efficiently employed to achieve the maximum level of the output. Yes, ஒவ்வொரு கண்ட்ரியுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மெயின் எய்ம் என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸஸை, அந்த வளங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணி திறமையான வேலையாட்களை வச்சு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா கண்ட்ரியோடைய மெயின் எய்மாக இருக்குது. பட் இன் ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா த கான்செப்ட் ஆஃப் த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஜென்ரலி ரெஃபர்ஸ் டு தி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த லேபர் ஃபோர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. வளங்களை மட்டும் எல்லா வளங்களையும் பார்க்காம நாட்டில் இருக்கக்கூடிய லேபர் ஃபோர்ஸை மட்டுமே இன் ரியல் லைஃப்பில் நம்ம வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனாக நம்ம பார்க்குறோம். ஓகேவா? திஸ் இஸ் த சுச்சுவேஷன் இன் தி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா மீனிங் என்ன? இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் தி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். See here, it is a problem faced when there are people who are willing to work and able to work but cannot find a suitable job. ஓகேவா? those people willing to work and able to work, ஆனால் அவங்களுக்கு விருப்பமும் இருக்குது, திறமையும் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற ஜாப் அவங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஓகே, தே டு நாட் கெட் அன் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் சிச்சுவேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன். வில்லிங் டு ஒர்க், ஏபிள் டு ஒர்க், they do not get an employment. This situation is considered as the unemployment situation. Okay, India's rural economy has both unemployment and underemployment. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் எக்கானமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ ப்ரிவல்ஸ் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே,
The next one, the major feature of the rural unemployment existing of unemployment in the form of disguised unemployment, அதாவது மறைமுக வேலையின்மைன்னு நம்ம சொல்கிறோம், and then seasonal unemployment. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுச்சுவேஷன்லையுமே பருவகால வேலையின்மையாகவும் அண்ட் தென் சீசனலாகவும் டிஸ்கைஸ்ட் மறைமுகமாகவும் இருக்கக்கூடியது தான் நம்ம ரூரல் எக்கானமியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே பாய்ஸ், the next one is the types of unemployment. Here 7 types of unemployment is there. One is the cyclical, second one is the seasonal, third one is the frictional, fourth one is the educated, and the fifth one is the technical, sixth one structural, and seventh one disguised. Okay, seasonal, cyclical, fractional, educated, technical, and structural, disguised unemployment. These are the 7 types of the unemployment in our country. In generally types, these are the 7 types of unemployment.